புதுக்கோட்டை அதிமுக தண்ணீர் பந்தல் தேநீர் காய்கறி சூப் பந்தலாக மாறி பொதுமக்களுக்கு தேவை அறிந்து வழங்கிய அதிமுகவினர். தொடர்ந்து 2-3 நாட்களாக மழை பெய்து வரும் சூழலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையிலும் நீர்மோருக்கு பதிலாக சூடாக டீ, காய்கறி சூப், முட்டை பப்ஸு, சமோசா போன்றவற்றை பொதுமக்களுக்கு தெற்கு நகர செயலாளர் SA சேட்டு தொடர்ந்து வழங்கி வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 1 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என அதிமுக தலைமை அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் புதுக்கோட்டை நகர்ப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், குளிர்பானம், பழங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 3 தினங்களுக்கு மேலாக புதுக்கோட்டையில் கனமழை பெய்து வரும் நிலையில் வானம் மேகமூட்டத்துடனும் காணப்பட்டுள்ளது. இதனால் நீர்மோர் பந்தலுக்கு பொதுமக்கள் அதிகம் செல்லாத நிலையில் பொதுமக்களின் தேவையை அறிந்து அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் தேநீர் பந்தலாக மாறியுள்ளது. இது மட்டுமின்றி தண்ணீர் பந்தலில் குளிர்பானம், பழங்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அதிமுக தண்ணீர் பந்தலில் முட்டை பப்ஸ், சமோசா, தேநீர், காய்கறி சூப் உள்ளிட்டவற்றை தெற்கு நகர செயலாளர் SA சேட் என்ற அப்துல் ரகுமான் பொதுமக்களுக்கு வழங்கினார். பொதுமக்களும் ஆர்வத்தோடு தேநீர் அருந்தி சமோசா, முட்டை பப்ஸ் உள்ளிட்டவற்றை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். மேலும் 10வது வட்ட முன்னாள் அவைத்தலைவர் தீபாவளி ராஜின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தை தெற்கு நகர செயலாளர் SA சேட்டு துவக்கி வைத்தார். அதிமுகவினரின் இந்த செயலானது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.